ஹலோ கைஸ், இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் மாதத்தோட ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் செஷன் இன்னைக்கு தான். ஸோ இன்றைக்கி வந்து மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5% இருந்திருக்கு. ஸோ நிஃப்டியை பற்றின தனி வீடியோ நான் சேனலில் கொடுத்துருக்கேன், வேணும்னா போய் பாருங்க. நிஃப்டி லெவல்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ ஸ்டாக்ஸில் என்ன ஆயிருக்கு, டவுன் ட்ரெண்டுன்றது நமக்கு ரொம்ப ஒரு கிளியராக தெரிஞ்சிருக்கு. ஸோ டவுன் ட்ரெண்டுன்றப்ப எந்தெந்த ஸ்டாக்ஸ் வந்து பிரேக் டவுன் ஆயிருக்காங்க, ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஷார்ட் பொசிஷனுக்கோ இல்லை உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் வந்து ஒரு PE எடுக்கிறதுக்கோ உங்களுக்கு கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டவுன் ட்ரெண்ட் எந்த ஸ்டாக்ஸ் போயிருக்காங்க அப்படின்றத இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற ஸ்டாக் நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வோல்டாஸ். அதுக்கு முன்னாடி நான் தான் உங்கள் அருண், ட்ராக்டரிங் அகாடமி வந்து வாங்க இப்போ வீடியோவில் போய் பார்ப்போம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து வோல்டாஸ், சரிங்களா. இந்த வோல்டாஸ் ஸ்டாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு அவங்க ஓப்பன் ஆன லெவல் வந்து 1430, ஓகேங்களா. எங்கே க்ளோஸ் ஆயிருக்குன்னு கேட்டீங்க அப்படின்னா 1352. ஸோ லோ எது இருக்குதுன்னா 1347, அதாவது ஒரு 5 rupees தாங்க வித்தியாசம். லோவுக்கும் இப்போ க்ளோஸ் ஆயிருக்க லெவலுக்கும் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 5 rupees தான். ஸோ இன்னைக்கு மாதத்தோட முதல் நாள் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கிட்டத்தட்ட இது வந்து ஒரு வீக்லி டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கேன். ஸோ 3 வாரத்தோட பாட்டமாக உடச்சிட்டு இன்னைக்கு ஒரே நாளில் வந்திருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வோல்டாஸில் என்ன நடக்கும் பாசிபிள் அப்படின்னா, இவங்க இப்போ இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட் லெவலில் இன்னைக்கு வந்து க்ளோஸ் ஆயிருக்காங்க. ஸோ இந்த சப்போர்ட் லெவல் உடஞ்சிருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் அவங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த சப்போர்ட் லெவலான ஸோ இந்த இடம், அதாவது 1200 வரைக்கும் வரதுக்கான பாசிபிள் இருக்கு. இந்த 1200 உடஞ்சிருச்சு அப்படின்னா இவங்களோட அடுத்த சப்போர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம் தாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 1150. ஸோ வோல்டாஸ் வந்து இன்னும் ஒரு 100 பாயிண்ட்ஸ் அல்லது 150 பாயிண்ட்ஸ், 150லேருந்து 200 பாயிண்ட்ஸ் வந்து டவுன் ட்ரெண்ட் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது வோல்டாஸில். நீங்கள் தாராளமாக வந்து ஒரு மந்த்லி வியூவில் ஒரு ஷார்ட் பொசிஷன் போகிறதுனா போகலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வாங்க அடுத்த ஸ்டாக் பார்ப்போம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா OFFS, ஆரக்கிள் ஃபின் சர்வீஸ், ஓகேங்களா. ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்க இந்த ஸ்டாக் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஓப்பன் ஆனது 7709 ஓப்பன் ஆச்சு. ஸோ ஓப்பன் ஆனதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 265 பாயிண்ட்ஸ் டவுன் ஆயிருக்காங்க. ஸோ அவங்க லோவும் பாருங்க 7567, க்ளோஸ் ஆனதுங்க 5585. ஜஸ்ட் வந்து ஒரு 20 to 30 பாயிண்ட்ஸ் தான் டிஃபரன்ஸ் லோக்கு இருக்கும். ஸோ இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதனால இந்த ஸ்டாக் வந்து டவுன் ட்ரெண்ட் போகிறது பாசிபிள்ஸ் சொல்கிறேன் அப்படின்னா, இவங்க லாஸ்ட் வீக் க்ளோஸ் ஆனதை விட லாஸ்ட் மந்த் அவங்க முடிஞ்சதை தாண்டி இப்போ இன்னைக்கு ஒரே நாளில் 3% உடஞ்சிருக்காங்க. ஸோ அட் சேம் டைம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அல்டிமேட் சப்போர்ட் லெவலில் இருக்குது. அதாவது இந்த ஸ்டாக்கோட அல்டிமேட் சப்போர்ட் லெவல் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா 7450 தான் அல்டிமேட் சப்போர்ட் லெவல். கண்டிப்பாக அந்த இடம் வரைக்கும் கண்டிப்பாக இந்த ஸ்டாக் வந்துருவாங்க. ஸோ இன்னும் வந்து இந்த ஸ்டாக்ல வந்து ஒரு 150 பாயிண்ட்ஸ்லேருந்து 200 பாயிண்ட்ஸ் டவுன் ரேலி இருக்கிறதுக்கு பாசிபிள். சப்போஸ் அந்த சப்போர்ட்டும் உடஞ்சிட்டாங்க அப்படின்னா இந்த ஸ்டாக்ல ஒரு பெரிய டவுன்ஃபால் வரதுக்கான பாசிபிள் இருக்கு. இந்த ஸ்டாக்கு கிட்டத்தட்ட திரும்பவும் வந்து ஒரு 4000 அல்லது 6000, அந்த 6600 அந்த ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆரக்கிள் ஃபின் சர்வீஸில் கண்டிப்பாக நிறைய இருக்கு. ஸோ ஒரு ஷார்ட் டேர்மில் டவுன் பொசிஷனுக்கு இந்த ஸ்டாக்கை உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். வாங்க அடுத்தது பார்ப்போம். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா HCL டெக்னாலஜிஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா IT கம்பெனி. ஸோ இந்த HCL டெக்னாலஜிஸ் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் 2 மந்த்ஸோட பாட்டமை கட் பண்ணிட்டு கீழே வந்திருக்காங்க. ஸோ அட் சேம் டைம் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட ஒரு ப்ரீவியஸ் சப்போர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் ஆயிடுச்சு. ஸோ இதுலேருந்து இந்த ஸ்டாக் வந்து கண்டிப்பாக இவங்களோட அடுத்த சப்போர்ட் லெவலோட 1460 வரைக்கும் கீழே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே நிறைய இருக்கு. ஸோ HCL டெக்னாலஜிஸும் நீங்க இந்த ஏப்ரல் மந்த்துக்கு நீங்க டவுன் ட்ரெண்டுக்கு நீங்க தாராளமாக உங்க போர்ட்ஃபோலியோல PE பொசிஷனோ இல்லை ஃபியூச்சர்ஸ்ல செல்லிங்கோ நீங்க தாராளமாக இந்த ஸ்டாக் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நௌக்கரி. ஸோ நௌக்கரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மந்த்லி வியூஸில் சேம் எப்படி HCLலேருந்து ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருந்துச்சோ அதே மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா நௌக்கரிலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாட்டம் வந்து, அதாவது 2 மாதத்தோட சப்போர்ட் வந்து இன்னைக்கு உடஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு எங்கே சப்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா திரும்ப சப்போர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6450 தான் இருக்குது. இப்போ அவங்க ட்ரேட் ஆகிட்டு இருக்க இடம் பார்த்தீங்க அப்படின்னா 6800. இன்னும் 400 பாயிண்ட்ஸுங்க, 1-2 பாயிண்ட் இல்லை, இன்னும் 400 பாயிண்ட்ஸ் டவுன் ட்ரெண்டுக்கு அதிக பாசிபிள் இருக்குது. ஸோ ஒரு ஷார்ட் பொசிஷன் எடுத்து நீங்கள் நௌக்கரியை கண்டிப்பாக இந்த மாதம் ஃபுல்லாக நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம்.
ஸோ ரிவர்சல் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக நான் இன்டிமேட் பண்ணுறேன். ஸோ இது மாதிரி ஸ்டாக்ஸை பற்றி நீங்கள் நிறைய டெக்னிக்கலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ட்ரேட் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ நான் இன்னும் ட்ரேடிங்கே பண்ணலப்பா, இனிமேல் தான் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற லிங்க் இருக்குது, தாராளமாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ until that, Arun Kumar signing off. Tata, bye bye.